ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இப்போ நாம் ஒரு வீட்டில் யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம இப்போ ஒரு மிளகு ரசம், நல்ல காரசாரமான மிளகு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மிளகு ரசம் சளி, காய்ச்சல் அது ரிலேட்டடாக உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இந்த மாதிரி சளி எதுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு ரசம் குடித்தாலே சில பேருக்கு ரொம்ப நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அதான் பர்டிகுலர்லி இன்றைக்கி நாங்கள் மிளகு ரசம் வைக்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போது இவ்வளோ புளி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளின்னு சொல்லலாம். ஸோ இந்த புளியை போட்டுட்டு நான் இப்போ நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் கெட்டிலில். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த புளியை நாம் நல்லா சோக் பண்ணிடலாம். ஸோ நான் ரசத்துக்கு தேவையான மொத்த தண்ணியுமே இப்போ ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது அது பாட்டுக்கு இப்போ அந்த புளி இருந்து நல்லா சோக் ஆகிட்ருக்கோம் அந்த ஹாட் வாட்டரில். இதை நாம் இப்போ கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வேறு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸ்பெஷலாக அந்த ரசத்தை நான் அன்றைக்கி சளி இருக்கிறதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுறேன். எங்கள் வீட்டில் என் சன்னுக்கு சளி, ஸோ கோல்டு இருக்கிறனால அவனுக்காகவே பண்ணுறதுனால. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூண்டு எடுத்திருக்கேன், இவ்வளோ பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ அந்த பூண்டு, அப்புறம் நம்ம இப்போ மிளகு ரசம் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரமாக அவனுக்கு அந்த கோல்டு நல்லா க்யூர் பண்ணுறது மாதிரி கொஞ்சம் நிறைய பெப்பரே எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்னு. ஸோ இந்த பெப்பர், பூண்டு, பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சீரகம், இது மூணுமே நல்லா மெடிசினல். அந்த ரசத்தை நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ கொடுக்குறதே இந்த 3 பொருளும் தான், முக்கியமான 3 பொருள். ஸோ பூண்டு, மிளகு அண்ட் ஜீரகம், இதை நாம் மிக்சிலேயோ அல்லது ஒரு இந்த மாதிரி மாட்ரன் பெஸ்டில் இடிகல்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் போட்டு நம்ம நல்லா பவுடர் பண்ணிடலாம். நம்மளால் எந்த அளவு முடியுமோ இதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வேலை நாம் பண்ணணும், ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கணும். இது தவிர மற்றதெல்லாம் இனி நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது எண்ணெய். கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றணும் ரசத்துக்கு, ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஸோ நான் எடுக்கிறது கோகனட் ஆயில் தான். ஸோ கோகனட் ஆயில் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்தது கடுகு. ஸோ தாளிக்கிறதுக்கு நாம் இப்போ கடுகு சேர்த்துடலாம். எண்ணெய், கடுகு, கடுகுக்கப்புறம் நாம் இந்த 3 அல்லது 4 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் காஞ்ச வத்தல் சேர்த்துருக்கேன். ஸோ இது ஒரு 4 மிளகாய் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் நாம் சேர்க்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாம் இப்போ கொஞ்சம் காயத்தூள், பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் எடுத்துருக்கேன் இந்த அளவு. இது நல்ல வாசம் அண்ட் இதுலேயுமே நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இது நல்ல வாசம் கொடுக்கும் இந்த காயத்தூள். அண்ட் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், இவ்வளோ மஞ்சள் தூள் சேர்க்குறேன். ஸோ இதையும் நாம் கடுகு தாளித்து இந்த வரமிளகாவை போட்டுட்டு அடுத்தது இந்த 2ஐயும் நம்ம சேர்க்க போகிறோம், பெருங்காயத்தூள் அண்டு மஞ்சள் தூள். இதுக்கு அடுத்தது இந்த பொடியாக நறுக்குன இந்த தக்காளியை சேர்க்க போகிறோம். சேர்த்து நாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாம் இடித்து வச்சுருக்கிற இந்த பூண்டு, பெப்பர் அண்ட் ஜீரகம் இந்த கலவையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் புளி தண்ணியை நாம் சேர்த்துட வேண்டியதான். நாம் ஊற வச்சு சோக் பண்ண நம்மளோட புளி தண்ணி. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இதை கடுகு போடும்போதே கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கடுகுக்கப்புறம் நாம் கருவேப்பிலை, அதையும் இடையில் அந்த வரமிளகாயோடு சேர்த்து போட்டுடலாம். கருவேப்பிலை நம்ம ரசம் ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கு அப்புறமா நாம் போடுறதுக்கு தேவையான மல்லி இலைகள் இவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் நம்ம ரசத்துக்கு தேவையான பொருள். நான் இது எல்லாமே இதில் டிஸ்பிளேக்கு வச்சுட்டேன், உங்களுக்கு சொல்லவும் செஞ்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் ஒரு சூப்பரான ரசம் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெரி குயிக்காக பண்ணுற ஒரு இது தான். இந்த கலவையை ரெடி பண்ணி வச்சிட்டா போதும்.
பெப்பர், சீரகம் அண்ட் பூண்டு. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி சளினால். அப்புறம் நம்ம புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயத்தூள் அண்ட் மஞ்சத்தூள். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வெட்டி வதக்க போகிறோம். அப்புறம் நாம் இந்த கலவையை சேர்க்க போகிறோம். புளித்தண்ணி கலவையும் அதுக்கு பிஃபோர் இந்த கலவையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் கொத்தமல்லி இலைகளை போட்டு நாம் இறக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் இதெல்லாம் தான் வச்சு நாம் இன்றைக்கி ரசம் பண்ண போகிறோம். இதை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். எப்படி செஞ்சு எவ்வளோ குயிக்காக நாம் அந்த ரசத்தை பண்ணலான்னு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரசத்தோட மொத்த இன்க்ரீடியன்ஸையும் நான் இங்கே வச்சுட்டேன். இதுக்கு மேலே வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை தேவையில்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.